இன்றைக்கி ஒரு 1/2 கேஜி மார்பிள் ப்ரௌனி ஆர்டர் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து மார்பிள் ப்ரௌனி வாங்கினாங்க. சேம் அதே கஸ்டமர் தான் மறுபடியும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறப்ப 250 கிராம் வாங்கினாங்களா, இந்த டைம் வாங்குறப்ப 500 கிராம் வாங்கினாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. இது பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த மில்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் ரெண்டும் வச்சுமே இந்த மார்பிள் டிசைன் வந்து பண்ணலாம். பட் நான் இது வரைக்கும் இந்த ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இது வந்து செகண்ட் டைம் பண்ணுறேன். நல்லா தாராளமாக வந்து ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ஊற்றி நல்லா அழகாக டிசைன் பண்ணால் இந்த மார்பிள் டிசைன் வந்துடும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். எனக்கு கட் பண்ணுறப்பவே வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. அந்த டிசைன் பார்க்குறதுக்கு பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. பட் கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும்ல, அதனால் வந்து கட் பண்ணி பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். கஸ்டமருக்குமே வந்து இந்த மார்பிள் கேக்கு தான் வேணும்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா பிடிச்சி போச்சா, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி மார்பிள் ப்ரௌனி, அப்புறம் டீ கேக்ஸு, ராகி கேக்ஸு, ப்ரௌனி, பிளாண்டிஸ், முட்டை மிட்டாய் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டக்குன்னு மெசேஜ் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு. இந்த மாதிரியான வீடியோலாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காச்சும் இந்த மாதிரி ப்ரௌனிஸ், பிளாண்டிஸ்லாம் பிடிக்கும்னா தாராளமாக இந்த வீடியோவை ஷேரும் பண்ணி விடலாம். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எப்போ மெசேஜ் பண்ணாலும் நான் அவைலபிளாக இருப்பேன். டக்குன்னு உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்துடும். ஸோ வந்து சீக்கிரமாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ சொல்லுங்கள். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களோட மெசேஜ்காண்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.